ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராம சேவக பரீட்சை மற்றும் SLEAS மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2021 மற்றும் ஒரு உளச்சார்பு வினாவை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக எமது வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் இந்த காணொலிக்கு மேலே தொலைபேசி இலக்கம் எழுதப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி இலக்கத்தினோட தொடர்பு கொள்வதன் மூலமாக எமது உளச்சார்பு வகுப்பில் நீங்களும் பங்கு பெற்ற முடியும். அடுத்ததாக இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு ஒரு உளச்சார்புக்குரிய ஒரு தெளிவான பூர்ணமான விளக்கத்தை தான் தருகிறேன். ஆனால் இன்று செய்தி காண்பிக்கக்கூடிய இந்த உளச்சார்பு வினாவை இலகுவாக செய்யக்கூடிய நுட்பங்களும் இருக்கின்றது. அந்த நுட்பங்களை வகுப்பில் இணைந்து கொள்வதன் மூலமாக அந்த நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஓகே, இந்த கேள்வியை நான் போறேன். அந்த கேள்வி என்ன? உளச்சார்புனா முன்பக்கம், நடு, பின்பக்கம் 3 பகுதிகளிலும் ஒழுங்குமுறையே 2 மீட்டர் சுற்றளவு, 3 மீட்டர் சுற்றளவு, 5 மீட்டர் சுற்றளவு கொண்ட 3 சில்லுகளை பயன்படுத்தி 2 மீட்டர் சுற்றளவு கொண்ட சில்லு, 3 மீட்டர் சுற்றளவு கொண்ட சில்லு, 5 மீட்டர் சுற்றளவு கொண்ட சில்லு ஆகிய 3 சில்லுகளை பயன்படுத்தி ஒரு பார ஊர்தி பயணம் செய்கின்றது. வினா என்னென்றா, இந்த பார ஊர்தியில் நடு சில்லை விட முன்பக்கமாக காணப்படுகிற சில்லு 10 தடவை அதிகமாக சுழலுமெனில், நடு சில்லை விட முன்பக்கமாக காணப்படக்கூடிய சில்லானது 10 தடவை அதிகம் சுழலுமெனில் வினா என்னென்றால் பின்பக்க சில்லை விட நடுவில் காணப்படக்கூடிய சில்லு எத்தனை தடவைகள் அதிகமாக சுழன்றிருக்கும்? வினா. அப்படி கவனிக்கணும். இப்பயும் இந்த பார ஊர்தி பயணம் செய்த தூரம் ஒரே ஒரு தூரமாக தான் இருக்கும். ஆனால் 3 சில்லுகள் எப்படி பண்ணா சம சுற்றளவு கொண்ட சில்லுகள் அல்ல. ஏ சில்ல பாருங்க, அதோட சுற்றளவு 2 மீட்டர், அப்ப சின்ன சில்லு. பி 3 மீட்டர், ஏ சில்லை விட கொஞ்சம் பெரிய சுற்றளவு கொண்ட சில்லு. சி 5 மீட்டர் சுற்றளவு, அப்ப ஏயும் பி விட சி சில்லு பெரிய கூடிய அளவு சுற்றளவு கொண்ட சில்லு. ஆனா இந்த 3 வித்தியாசமான சுற்றளவுகளை கொண்ட சில்லுகள் மூலமாக இந்த பார ஊர்தி பயணம் செய்திருந்தாலும் பார ஊர்தி பயணம் செய்த தூரம் மாறாது, ஒரே அளவு தூரம் தான் பயணம் செஞ்சிருக்கும். சரியா? அப்ப இந்த வினாவை பி சில்லை விட ஏ சில்லு 10 மடங்கு கூடுதலாக சொல்லலாம் ஒரு தரவுதாரம். கேட்கப்படுற வினா சி சில்லை விட, பிற்பக்க சில்லை விட நடு சில்லு பி சில்லு எத்தனை தடவைகள் அதிகமாக சுழன்றிருக்கும் என்பதன் வினாவாகும். சரி, அப்ப இதுக்கு இங்க பார ஊர்தி பயணம் செய்த தூரத்தை வைத்து ஒப்பிடுவதன் மூலமாகத்தான் இதுக்குரிய வினாவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த பார ஊர்தி பயணம் செய்த தூரத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஏ பி சி ஆகிய 3 சில்லுகளின் சுற்றளவுகளுக்கு இடையிலான பொது காரணியை காண்பதன் மூலமாக அதிலிருந்து என்ன ஒவ்வொரு சில்லும் எத்தனை தடவை சுழன்றிருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியும், ஏ சில்லு 2, பி சில்லு 3, சி சில்லு 5, 3 இலக்கங்கள் முதன்மை எண்கள். அப்ப இந்த 3 இலக்கங்களுடைய பொது காரணி பெருக்குவதன் மூலமா வரும். 3 6 6 5 30 மீட்டர் என்பதுதான் இந்த 3 சில்லுகளுடைய சுற்றளவுடைய பொது காரணியாக அமைய போகிறது. அமையும். ஓகே, அப்ப 30 வைத்து பார்ப்போம். அப்ப இந்த பார ஊர்தி முதலாவதாக 30 மீட்டர் தூரம் பயணம் செய்திருந்தால் ஏ சில்லுக்கு பார்ப்போம் பிள்ளைகள். பயணம் செய்த தூரம் 30, ஏ சில்லுடைய சுற்றளவு 2 மீட்டர். அப்ப ஏ சில்லு 15 தடவைகள் சுழன்றிருக்கும். 30 2ஆல் பார்த்தால் 15 தடவை சுழன்றால் 30 மீட்டர் தூரம் பார ஊர்தி பயணம் செய்யலாம். பி சில்லை பார்த்தோம் என்றால் பார ஊர்தி பயணம் செய்த தூரம் 30 மீட்டர்,
ஆனா பீசிலுடைய ஒரு சுற்றுடைய சுற்றளவு ஒரு சுள்ளுடைய தூரம் 3 மீட்டர். அப்படி 30 3ஆல் பிரித்தால் 10 தடவைகள் வருகிறது. 10 தடவைகள் வருகிறது. பார உறுதி 30 மீட்டர் தூரம் பயணம் செய்கின்ற பொழுது பீசில் அல்லது 10 தடவை சுழன்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பார உறுதி 30 மீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கலாம். இப்பொழுது கவனிக்கணும், பி சில்லை விட ஏ சில்லு 10 தடவைகள் அதிகமாக சுழன்றிருக்கிறது கேள்வியில சொல்லியிருக்கார். அப்ப பி சில்லு சுழன்ற தடவை எண்ணிக்கை 10, ஏ சில்லு சுழன்ற தடவை எண்ணிக்கை 15. ஆகவே பி சில்லை விட ஏ சில்லு அதிகமாக 5 தடவைகள் தான் சுழன்றிருக்கு. அப்ப இதன் மூலமாக நாம இதை கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இந்த 3 இலக்கங்களுக்குரிய பொதுக்கான 30 வந்துச்சு. அதனுடைய மடங்க பார்ப்போம். 30 அடுத்த டபுள் மடங்கு வந்து 60 மீட்டர் வச்சு இங்க பார்ப்போம். இப்படித்தான் இந்த ஒவ்வொன்றை போட்டு தான் இதுக்குரிய ஐடியா எடுக்க முடியும். அப்ப 60 மீட்டர் வச்சு பார்க்கும் பொழுது பார ஊர்தி பயணம் செய்த தூரம் 60 மீட்டர் எடுத்துக்கிறோம்டா. பார ஊர்தி பயணம் செய்த மொத்த தூரம் 60 மீட்டர் நம்ம கருதினால் 30க்கு வரல, 30க்கு விட குலைக்குது. 10 தடவை அதிகம் செல்லிருக்கான், நமக்கு 5 தடவை வந்துச்சு, விட குலைச்சு. அப்ப அது வராது. 30 அடுத்த மடங்கு 60 மீட்டர். பார ஊர்தி பயணம் செய்த தூரம் 60 மீட்டர்னா ஏ சில்லுக்கு பார்ப்போம். ஏ சில்லுக்கு பார ஊர்தி பயணம் செய்த 60 மீட்டர், 60 மீட்டர் பயணம் செய்யணும்டா ஏ சில்லு எத்தனை தடவை சுழன்றிருக்கணும்? 60 2 மீட்டர் பிரித்தோம்னா 30 தடவைகள் சுழன்றிருக்க வேண்டும். 30 தடவைகள் சுழன்றிருக்க வேண்டும். பி சில்ல பாப்பமே, பார ஊர்தி பயணம் செய்த தூரம் 60 மீட்டர். பி சில்லு ஒரு சுற்று சுழலும் போது செல்லக்கூடிய தூரம் 3 மீட்டர். அவ 3 மீட்டர் வகுப்பதன் மூலம் 20 தடவைகள் சுழன்றால் தான் என்ன செய்யும்? 60 மீட்டர் பார ஊர்தி செல்ல முடியும். இப்பொழுது அதே தடவை செக் பண்ணி பார்ப்போம். நடு சில்லை விட முன் சில்லு 10 தடவை கூட இருக்கு. ஓ, பி சில்லு நடு சில்லை விட ஏ சில்லு முன் சில்லு 10 தடவைகள் அதிகமாக சுழன்றிருக்கு. அப்படி தரவு சரியாக. அப்ப 60 மீட்டருக்கு செய்வது சரியானது. இப்ப வினா என்ன? சி சில்லை விட பி சில்லு பின்பக்க சில்லை விட நடுச்சில்லை எத்தனை தடவை அதிகமாக சுழன்றிருக்கும்? அப்ப சிய பாப்பமே, சீக்க பார்த்தோம்னா பார ஊர்தி பயணம் செய்த தூரம் 60 மீட்டர். சி சில்லுடைய ஒரு சுற்று சுழல்வதால 5 மீட்டர் பயணம் செய்யும். 60 5ஆல் பிரித்தால் உங்களுக்கு 12 தடவைகள் வரும். அப்ப சி சில்லை விட பி எத்தனை தடவை அதிகமாக என்று கேட்கிறார். அப்ப சி சில்லு சுழன்ற தடவை 12 தடவை, பி சில்லு சுழன்ற தடவை 20 தடவை, சியை விட பி கூடுதலாக 8 தடவைகள் சுழன்றிருக்கு. அவை சரியான விடை 8 தடவைகள். அப்ப இப்படி பொதுக்கானை கண்டு பார ஊர்தி சென்ற தூரத்தை வைத்துதான் இப்படியான உளச்சார்பு வினாவை செய்ய முடியும். இதை விடவும் சில நுணுக்கமான நுணுக்கங்கள் இருக்கு. அப்படியான நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வகுப்பை இணைந்து கொள்ளுங்கள். கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவி செய்பவனாக இரு. நான் ஜிந்தா பாஸ்.